அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் 4 குரூப் 2க்காக ஜிகே கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து தினமும் 35 கேள்விகளாக பார்த்து வரோம். இது பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் 2021ஆம் ஆண்டு தேர்விலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின்லேருந்து 35 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். முதல் கேள்வி பாருங்க. சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பார். இக்கூற்றுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. இது எல்லா சமயத்தவரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால், கடவுள் உண்டு என்பவர் மட்டுமின்றி இல்லை என்பவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால், இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால், மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால். இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்று. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் திருக்குறள் சமய நடுநிலை பண்பு கொண்டது என்று போற்றப்படுகிறது. அன்பு சிவம் மிரண்டும் மென்பார் அறிவிலார். அன்பும் சிவமிரண்டென்ப அறிவிலார் என தொடங்கும் பாடலை பாடியவர் யார்? அன்பும் சிவமும் இரண்டும் என்பர் அறிவிலார். யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமூலர் என்பது சரியான விடை. தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் எந்த காப்பியம்? தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் காப்பியம் சிலப்பதிகாரம் என்பது சரியான ஒன்று. ஒரு செம்மொழியின் பண்புகளாக கீழ்காணும் எவற்றை குறிப்பிடலாம்? ஒரு செம்மொழி சுதந்திரமான தனித்து விளங்கும் இலக்கிய மரபு, பெரும் பண்டைய மற்றும் வாய்மொழியிலான இலக்கிய பாரம்பரியத்தை மட்டுமே கொண்டது, பெரும் பண்டைய மற்றும் எழுதப்பட்ட இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மற்றும் சி, அதாவது ஆப்ஷன் டி சரியான ஒன்று. கூற்று ஏ மற்றும் சி என்பது சரியான கூற்றாகும். இந்தியாவில் சமீப காலங்களில் நடைபெறும் வங்கி இணைப்பு தொடர்பான கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். பெரிய வங்கிகள் சந்தையிலிருந்து அதிகமாக கடன் வாங்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் என்பதால் பொருளாதாரம் மீட்டெடுக்கப்படும். வங்கி இணைப்பு வங்கித்துறையின் செயல்திறனை உயர்த்தும். இந்த கூற்றுகளில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும் சரியான ஒன்று. இரண்டாவது கூற்று வங்கி இணைப்பு என்பது வங்கித்துறையின் செயல்திறனை உயர்த்தும் என்பது சரியான விடை. மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதை அவனின் பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் என்று கூறியவர் யார்? மனிதன் சுதந்திரமாக பிறக்கிறான், சுயமரியாதைங்கிறது அவனுடைய பிறப்புரிமை, சமூக நீதி சமூக சமத்துவத்தை உறுதிப்படுத்தும். இதை கூறியவர் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் என்பது சரியான விடை. இந்திய அரசியலமைப்பின் முன்னுரையில் பயன்படுத்தப்படும் சகோதரத்துவம் என்ற சொல் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்யவும். அது பிராந்தியவாதத்திற்கு இடமளிக்காது, வகுப்புவாதத்திற்கு இடமளிக்கும். இது தவறான ஒன்று. அது சாதியவாதத்திற்கு இடமளிக்காது. இதெல்லாம் ஆப்ஷனில் ஏ மற்றும் சி கூற்று சரியான ஒன்று. 1916ஆம் ஆண்டில் சிறைவாசத்தின் போது எழுதப்பட்ட அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதியின் பெயர் என்ன? அப்துல் கலாம் ஆசாத்தின் வாழ்க்கை சரிதம் ஆப்ஷன்ல தஸ்கிரா என்பது சரியான விடை. கீழ்கண்ட கூற்றுகளில் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பற்றிய தவறான கூற்று எது? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்கத்தாவில் பிறந்தார். இவர் லிசான் உல் சித்திக் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியர் ஆவார். இவர் அல் ஹிலால் என்ற இதழை வெளியிட்டார். இவர் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு 1923 மற்றும் 1940ஆம் ஆண்டுகளில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதில் 2, 3, 4 கூற்றுகள் சரியானது, 1 மற்றும் தவறான ஒன்றாகும். கீழ்கண்ட எந்த நாளாக பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக சுதேசி தலைவர்கள் பெயரிட திட்டமிட்டனர்? அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா சுதேசி தினம் என்பது சரியான விடை. பாரதியாரை கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது இல்லை. பாரதியாரை பற்றி அப்படி ஆப்ஷனில் பாருங்க. பாரதியார் 1905இல் காசியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் தேசிய கருத்தரங்கில் கலந்து கொண்டார். 1906இல் பால பாரத சபா என்ற அமைப்பை சென்னையில் ஏற்படுத்தினார்.
அவர் 1907ஆம் ஆண்டு சூரத் காங்கிரஸ் கூட்டத்தில் வ.உ.சி.யுடன் கலந்து கொண்டார். அவர் வங்கமே வாழியவே என்ற பாடலை இயற்றியுள்ளார். இதில் இந்த 4 கூற்றுகளும் சரியான ஒன்று. தினசரி நாளிதழான குடியரசின் ஆசிரியர் யார்? குடியரசின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் ஆவார். டெல்லியில் உள்ள மத்திய சட்டமன்றத்தின் மீது பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்ட வீசிய நபரின் பெயர் என்ன? பகத்சிங்குடன் இணைந்து வெடிகுண்டு வீசிய நபரின் பெயர் பார்த்தீங்கன்னா பட்டுகேஸ்வர் தத் என்பது சரியான விடை. கீழ்கண்ட கூற்றுகளில் சுபாஷ் சந்திரபோஸை பற்றி சரியான கூற்று எது? சுபாஷ் சந்திரபோஸ் சி.ஆர். தாஸ் தலைமையில் இந்திய விடுதலை போராட்டத்தில் இணைந்தார். 1921இல் வேல்ஸ் இளவரசர் கல்கத்தாவிற்கு வருகை புரிந்தபோது எதிர்த்து முழக்கமிட்டார். 1927இல் சைமன் கமிஷனை இவர் புறக்கணித்தார். வங்காள காங்கிரஸில் செயலாளராகவும் தலைவராகவும் பதவி வகித்தார். அப்படி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த 4 கூற்றுகளுமே சரியான ஒன்று சந்திரபோஸ் பற்றி. பூனா சர்வஜானிக் சபை பற்றி கருத்தில் கொள்க. மகாதேவ் கோவிந்தரானடா இவ்வியக்கத்தின் மூளையாக செயல்பட்டார். இச்சபை மக்களின் அரசியல் உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. 1878ஆம் ஆண்டு பத்திரிகை சட்டத்தை எதிர்த்தது. இவ்வியக்கம் அம்ரித பஜார் பத்திரிகா என்னும் பத்திரிகையை வெளியிட்டது. இதில் 1, 2, 3 கூற்றுகளும் சரியான ஒன்று. அம்ரிதா பஜார் பத்திரிகா என்னும் பத்திரிகையை வெளியிட்டது என்பது தவறான ஒன்று. முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் யார்? முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றியவர் தாமஸ் ரோ என்பது சரியான விடை. 2 உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன்ல பாருங்க. 2 உலகிற்கும் அரசன் தூண்டாஜி வாக் தான் 2 உலகிற்கும் அரசன் என்று அழைக்கப்பட்டவராவார். சமையல் எண்ணெய் உற்பத்தியில் ஏன் இந்தியா தற்சார்பு அடையவில்லை? இதில் கூடுதலான சாகுபடி செலவு, அரசு ஆதரவில்லை, போதிய உள்நாட்டு தேவையின்மை. ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா குறைந்த உற்பத்தி திறன் என்பது தான் சரியான ஒன்று. பின்வரும் விவசாய முறைகளில் எது சுழல் நட்பு கொண்டது? இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கரிம வேளாண்மை என்பது தான் சுழல் நட்புடன் தொடர்புடையது. பின்வரும் கூற்றை கவனி. நிதி கொள்கையின் நோக்கங்கள் ஆவன. மூலதன உருவாக்கம், சமமான பகிர்வு, வேலையின்மை, சம வட்டார வளர்ச்சி. ஆப்ஷனில் அப்படி பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா மூலதன உருவாக்கம், வேலையின்மை, சம வட்டார வளர்ச்சி. ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று. எதற்குன்னு பார்த்தீங்கன்னா நிதி கொள்கையின் நோக்கங்கள், மூலதன உருவாக்கம், வேலை வாய்ப்பின்மை, சம வட்டார வளர்ச்சி என்பது சரியான ஒன்று. பின்வரும் கூற்றை கவனி. நுகர்வு சார்பை தூண்டுகின்ற அகவய ஆவண காரணிகள் ஆவன. இதில் ஆப்ஷனில் முன்னெச்சரிக்கை நோக்கம், நீர்மைத்தன்மை நோக்கம், பேராசை நோக்கம். இதுதான் பார்த்தீங்கன்னா நுகர்வு சார்பை தூண்டுகின்ற அகவய ஆவண காரணிகளாக உள்ளன. மத்திய அரசின் நேரடி வருவாயினத்தில் தொடர்பு இல்லாதது எது? மத்திய அரசின் நேரடி வருவாயில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பங்காதாய மற்றும் லாப வரி. பங்காதாய மற்றும் லாப வரி தான் மத்திய அரசின் நேரடி வருவாயினத்தில் தொடர்பு இல்லாததாகும். இந்தியாவின் திட்டமிடலுக்கான வரைபடங்கள் முதலில் எந்த பொறியாளர் நிர்வாகியிடம் இருந்து வந்தன? திட்டமிடலுக்கான வரைபடங்கள் பார்த்தீங்கன்னா எம் விஸ்வேஸ்வரய்யா என்பது சரியான விடை. தந்தை பெரியார் மக்கள் தங்கள் உயிருக்கு ஒப்பாக எண்ண வேண்டும் என விரும்பியது எதை? அவர் விரும்பியதை பார்த்தீங்கன்னா சுய மரியாதை என்பது சரியான விடை. உயர் நீதிமன்ற அதிகாரம் தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும். நீதிமன்ற அவமதிப்புக்கு தண்டனை வழங்குதல், இந்திய குடியரசுத் தலைவரிடமிருந்து ஆலோசனை கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம், மாநில ஆளுநரிடமிருந்து ஆலோசனைகளை கேட்கப்பட்டால் அதை வழங்கலாம், இதெல்லாம் தவறு. அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக சில பேராணைகளை பிறப்பிக்கலாம். இதில் 1 மற்றும் 4வது கூற்று தான் சரியான ஒன்று. பின்வருவனவற்றுள் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது? இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா சொத்து உரிமை தான் சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது.
தற்போது பயன்பாட்டில் உள்ள விலங்குகளின் வகைப்பாடு என்பது எந்த வகை வகைப்பாடு? தற்போது எந்த வகைப்பாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வகைப்பாடு தான் விலங்குகளின் வகைப்பாடாக உள்ளது. எது ஈரமுறிஞ்சி களைக்கொல்லியாக உள்ளது? ஆப்ஷனில் பாருங்க. ஈரமுறிஞ்சி களைக்கொல்லி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சனிக் அமிலம் என்பது சரியான விடை. மனித உடலில் சேமித்து வைக்கப்படும் இரும்புச்சத்து என்னவென்று அழைக்கப்படுகிறது? மனித உடலில் சேமித்து வைக்கப்படும் இரும்புச்சத்து ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஹீமோசைடரின் என்று அழைக்கப்படுகிறது. பிரதம மந்திரி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் மற்றும் இதர அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார்கள். இது கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படை? இது விதி 75இல் 1 அடிப்படை என்பது சரியான விடை. ஏன் நாம் ஒரு பண கொள்கையினை வைத்துள்ளோம்? இதில் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்திட, இதரது பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்திட தான் ஒரு பணக்கொள்கை அப்படிங்கிறத வைத்துள்ளோம். இந்தியாவில் புதிய பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர், இதெல்லாம் மறக்க மாட்டோம், எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள். தேசிய உற்பத்தி கொள்கையின் நோக்கங்கள் என்ன? 2022இல் உற்பத்தி தொழில்துறையில் 100 மில்லியன் கூடுதல் பணிகளை உருவாக்குதல், மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் உற்பத்தி துறையின் பங்கினை அதிகரித்தல், உற்பத்தி துறையில் கூடுதல் உள்நாட்டு மதிப்பு மற்றும் தொழில்நுட்பங்களை அதிகரித்தல், இந்திய உற்பத்தி துறைக்கு உலக அளவில் போட்டியினை உருவாக்குதல். இந்த 4மே பார்த்தீங்கன்னா தேசிய உற்பத்தி கொள்கையின் நோக்கங்களாக உள்ளன. பின்வருவனற்றுள் பிரிட்டிஷாருக்கு எதிராக பழங்குடியினர் கிளர்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் எவை? பிரிட்டிஷாரின் ஆட்சி, அவர்களுடைய பகுதிகளில் விரிவாக்கம், மற்றவர்களுடைய ஊடுருவலுக்கு பிரிட்டிஷ் ஆதரவளித்தது, உடல் உழைப்பிற்கு ஊதியமில்லா தொழிலாளரை தேர்வு செய்தது, பழங்குடியினரின் தனித்திருக்கும் தன்மை. இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த முதல் 3 கூற்றுகளுமே பிரிட்டிஷாருக்கு எதிராக பழங்குடியினர் கிளர்ச்சிக்கு முக்கிய காரணங்களாக அமைந்தது. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. வ.உ. சிதம்பரனாரை பற்றி கீழே சொல்லப்பட்ட கூற்றுகளில் சரியானது எவை? இவர் திலகரின் சீடர் மற்றும் தீவிரவாதிகள் இவருடைய தலைமையின் கீழ் சென்னை மாகாணத்தில் முன்னிலையில் இருந்தனர். இவர் நேர்மையானவர் மற்றும் தவறான வழக்குகளுக்காக ஒருபோதும் நீதிமன்றம் வருவதில்லை. இவர் பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்திடம் இருந்து கப்பல்களை விலைக்கு வாங்கினார். இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் 1, 2 சரியான விடையாகும். ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு 35 கேள்விகள் ஜிகே ரிலேட்டடாக பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.